ஆர்ஜே பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து கொஞ்சம் ஆன்மீகம் கன்டென்ட்டும் பேசிட்டு இருக்கோம். அண்ட் நெறைய அரசியல் கன்டென்ட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அத தொடர்ந்து இன்னைக்கு என்ன நாள் அப்டின்னா 14 மே 14 மே 14 என்னடா அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில தான் ஆக்சுவலி ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கணும். அது ரிலீஸ் ஆகல. எனக்கு வந்து எப்பவுமே பர்சனலா நான் ஆர்ஜே பாலாஜி இன்னும் ஒரு தடவ தான் மீட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா எனக்கு அவர் குடுத்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு மோட்டிவேஷனால தான் நான் இன்னைக்கு ஆர்ஜே அப்டின்னு சொல்லிட்டு ஆர்ஜே குருமூர்த்தி அப்டின்னு நான் ஒரு அடையாளம் எனக்கு கிடைச்சிருக்குது. அத வந்து நான் ரொம்ப விரும்புறேன். ஸோ என்னடா இவன் ஆர்ஜேன்னு சொல்றானா, ஆனா மொபைல்ல வச்சு பேசிட்டு இருக்கான்னு சொல்லாதீங்க. மைக் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஆர்ஜே வானா முதல்லலாம் சேலரிலாம் அவ்வளோ ஹைப்பாலாம் கிடைக்காது. அதனால இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு கன்டென்ட் இருக்கு. அண்ட் பேசுறதுக்கு உண்டான திறமை இருக்கு. வாயில் வந்து திறமை இருக்கின்ற காரணத்தினால நான் வந்து இப்ப எதனாலும் பேசலாம். பட் ஆனா பேசுறதுக்கு எனக்கு ஐஃபோன் இருந்தா தான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். இருக்கிறத வச்சு நான் பேசி வீடியோ போட்டுறணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ அதனால தான் இது. ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ இன்னைக்கு காலையில ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 2 வருஷம் நான் வந்து உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஒரு வேலை பண்ணாலும் அது வந்து நான் சூப்பரா பண்ணணும்னு நினைப்பேன். நான் அந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால எனக்கு அது சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த மாரி குடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீம் ஒர்க்கா வந்த படம் தான் கருப்பு. ஸோ கருப்பசுவாமி அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஆக்சுவல் நேம். அத தான் கருப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த டீம். அந்த கருப்பு படத்த வந்து இன்னைக்கு காலைல ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தியேட்டர்லயும் பேனர்லாம் அடிச்சு ஒட்டிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிஎம் விஜய் சூப்பரா அனௌன்ஸ்மென்ட்லாம் பண்ணிட்டாங்க. அது நம்ம அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கருப்ப பத்தி தான் பேச போறோம். ஸோ அந்த படம் உண்மையிலேயே ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு உண்மையிலேயே பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். ஆர்ஜே பாலாஜி அண்ணா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, அழாதீங்க. இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாரி இதாச்சு. ஏன்னா நான் ஒரு இதில சோர்ந்து நான் ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல ஃபுல்லா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கும்போது நான் அதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணல. ஆனா அவர் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் குடுத்தாரு. "நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்றன்னா, அத இன்னைக்கே பண்ணிரு. டக்குன்னு பண்ணிடு. யோசிக்காத" அப்படின்னாங்க. ஏன் நான் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க சொன்னாங்க, "இல்லடா நீ வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணுனா, இது சரியா வருமா? தப்பா வருமா? இல்ல அது வந்து உண்மையிலேயே நீ தப்பா பண்ணிருவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நீயே வந்து குறைச்சு எடை போட்டுக்கிடுவ. பட் ஆனா நீ அத தப்பா பண்ணாலும் நீ அந்த இடத்துல பண்ணிட்ட அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து உனக்கு ஹைப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில மோட்டிவேட் ஆகி இன்னைக்கு ஆர்ஜே ஆனது தான் இந்த ஆர்ஜே குருமூர்த்தி. ஸோ அவங்க இன்னைக்கு கண் கலங்குனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அத பத்தி தான் அதனால தான் இந்த வீடியோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இன்னைக்கு இல்ல 14 இல்ல இந்த மே 14ல எப்போ 14 வந்தாலும் கருப்பு படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும். ஏன்னா அண்ணனுக்கு நான் என்னோட லவ் அண்ட் சப்போர்ட்ட நான் குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவ யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி அண்ணன பிடிக்கும் அப்படின்னா, நீங்களும் கண்டிப்பா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் மட்டும் குடுங்க. எனக்கு அது போதும். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல்னாலே வீட்ல டாடிஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் போய் அத ஃபேமிலியா உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு, அதுக்காண்டி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி, மைண்ட் ஒர்க் பண்ணி, அவங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு அவங்கள வந்து நம்மள ஜாலியா என்டர்டெயின்மென்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8,00,00,000 பேர ஒரு ஆளால சிரிக்க வைக்க முடியும். எல்லாத்தையும் இந்த ஐபிஎல் பக்கம் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பார்க்க வச்சவங்க தான் இந்த ஆர்ஜே பாலாஜி அண்ணா. அவங்க போடுற ஊடி பாபா மந்திரமா இருக்கட்டும், அப்புறம் அந்த அஸ்வினி, அஸ்வினி, அஸ்வினி அந்த மந்திரமா இருக்கட்டும், அண்ட் எந்த மந்திரம் அண்ட் அவங்களோட கமெண்ட்ரின்னு வந்தாலே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சொல்லுவாங்க. இப்போ விஜய் சித்து விலாக்ஸ் வந்து எப்படி வீட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட உட்கார்ந்து யாருன்னே தெரியாது. நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், அண்ட் நம்ம ஒய்ஃபா இருக்கலாம், நம்ம அம்மாவா இருக்கலாம். அப்புறம் அவங்க ஒட்டி வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அப்புறம் அவங்களே கேட்டாங்க, "டேய் அந்த வீடியோ நீ பார்ப்பியா? அது என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஒரு நாள் பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னா, அவங்களே வந்து கேட்பாங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்க கமெண்ட்ரி வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி அவங்க வந்து கமெண்ட்ரிய வந்து 4 பேர் பேச ஆரம்பிச்சு, எல்லாரும் ஐபிஎல் பக்கம் திரும்புனாங்க. இன்னைக்கு ஒரு மேட்ச் ஆர்ஜே பாலாஜி அண்ணா கமெண்ட்ரி வர்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட 6 ஓவர் குறையாம பேசுவாங்க. அந்த 6 ஓவர் பேசும்போது, அந்த எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹாட்ஸ்டார்ல ஒரு நம்பர் காட்டும் பார்த்தீங்களா? அந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் 2,00,00,000 பேருக்கு குறையாம தான் இருக்கும். அதாவது 2,00,00,000 பேர் கூட இருக்கும் சாரி. ஸோ அப்படி நம்மள எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ண ஆர்ஜே பாலாஜி அண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள கண்கலங்கி பார்த்தது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பர்சனலா ஹர்ட் ஆச்சு. ஸோ அவங்களால நெறைய பேர் மேல வந்திருக்காங்க. ஸோ நானும் அதில ஒருத்தன் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்றேன். அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்களால இன்னைக்கு ஆர்ஜே ஆனவன் தான் நான். அவங்களோட மோட்டிவேஷன் வேர்டால தான். ஸோ இந்த மாரி இல்ல. எப்போ கருப்பு வந்தாலும் அது சூர்யா சார் படம் அப்படிங்கிறத தாண்டி, அது வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ணனோட ஒர்க்கு. அது வந்து அவங்களோட சொத்து அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் யாரும் வந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சூர்யா அண்ணன் வந்து ரொம்ப பர்சனலா பிடிக்கும். நான் மத்த ஆக்டர் கூட நேம் சொல்லி சொல்லுவேன். பட் ஆனா சூர்யா சார் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஸோ இத யாரும் சூர்யா சார் ஃபேன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கருப்பு படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் அடிக்கும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல நான் பேசுறேன். ஸோ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே குருமூர்த்தி பேசுறேன். டாட்டா பை பை.